நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கொஞ்சம் இருங்க சாமி. தீர்க்க ஆயுளையும் சுபிட்சமான எதிர்காலத்தையும் அந்த ஆஞ்சநேயர் தரணும்னு வேண்டிட்டு இந்த கிரீடத்தையும் தலையில வச்சு நல்லா அழுத்துங்க. இது கிரீடம் இல்ல, சடாரி. ஏதோ ஒண்ணு வச்சு அழுத்துங்களேன். படமால எப்ப சாத்த போறேன்? சனிக்கிழமை சாத்த போறேன். நகர நகரு வந்துரு வந்துரு. சடாரி வந்துரு. ஐயோ, சடாரியை காணுமே. நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன், நான் பின்னாடி வாரேன். சீக்கிரம் ஓடு. ஐயர் வச்ச வெள்ளி, யார் வச்ச வெள்ளி? ஐயர் வச்ச வெள்ளி. என்ன பண்ண போறோம்? அடகு வைக்க போறோம் அப்படின்ற நீ. ஆமான்றா. புடிங்க புடிங்க. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி பள்ளத்துல ஊட்டியா, அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது. ஆமாண்டா, இதை உரிச்சுட்டேன். புடிங்க புடிங்க. என்னது இந்த பைனாட்டுவா நான் இருக்கிறப்ப ஏன் ஏரியாவிலேயே கலாட்டாவா? கேஸ ஃபைன்ல ஏத்திர வேண்டியது. வேற என்ன இருக்கு? சாம்பார் தவிர பாக்கி எல்லாம் இருக்கு. திமிர பத்தியா? ஏம்பா, உள்ள மாவாட்டுறது கரண்டா இல்ல கையா? கரண்ட் இல்ல, கையால தான் ஆட்டணும். கல்லா? அதான் இட்லியும் கல்லு மாதிரியா இருக்கு. பில்லு போட. சாருங்களுக்கு எந்த ஊரு? எருமப்பட்டி. அதான் இந்த உறிஞ்சு உறிஞ்சுவீங்க. போடாங்க முட்டைக்கோசு. 4.40 இருக்கிறது 5 ரூபாய். மத்தியானத்துக்கு என்ன பண்றது? பில்லையும் பணத்தையும் என்கிட்ட கொடு அப்படின்ற நீ. ஆமான்றனா. சில்லறை எடுத்துட்டு வழி விடுங்க சார், பின்னாடி நிக்கிறாங்கல்ல. நின்னா நீ கொடுத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு நான் நகரணுமா? நீங்க கொடுத்தது 5 ரூபா, பில்லு 4.40, பாக்கி 60 பைசா வச்சிருக்கல. எவ்வளவு? 5 ரூபா. காது குத்தி இருக்குல்ல? சுத்தி இருக்கு. அந்த ஓட்ட வழியா ஃபேன் ஓட்டுறதெல்லாம் தெரியுதா? லேசா தெரியுது. இது இப்ப தீர போறதில்ல. யோ, பில்லு கொடுத்துட்டு போங்க. ஹோட்டல் பேரு சத்தியம். கல்லால உட்கார்ந்துட்டு பேசுறதெல்லாம் போய். நான் கொடுத்தது 10. கல்லால 10 இல்லையா? பாக்கெட்ல பார். அத்தனை ஏன் பத்தியா? அதுல ஒரு 10 எந்த இருக்க கூடாதா? சார், அவர் எவ்வளவு டீசெண்டா இருக்காரு. அவர் போய் சொல்லுவாரா? தேங்க்யூ சார். என் பில்லு செட்டில் ஆகுற வரைக்கும் வேற பில்ல நீ வாங்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தமா போதே. இதுனா ஓட்டல சத்திரமா நடக்கிற கலாட்டாவில நான் கொடுத்த 50 ரூபாயை மறந்துடாங்கயா. இது என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10. 5 ரூபா. காபி நல்லா இருக்கமா? ரொம்ப நல்லா இருந்து சார். நாளையில இருந்து இன்னும் நல்லா இருக்கும். டெய்லி வாங்க. ஓகே சார். ஃபேமிலி ரூம் இருக்கு. என்னடா அது? முதலாளி எழுப்பிட்டு எவனோ எருவு பெட்டிக்காரன் கல்லவள உட்காந்துட்டா என்னன்னு கேப்பவா? சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு தட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம் யூனியனான்னு கேட்டான்ல. படட்டும். ஹோட்டல்ல இப்படி ஒரு அந்தாறு பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. 1000 பூரி, 1000 தோசை, 1000 இட்லி போட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு உருட்டல் ஒரு மிரட்டல்ல அடிச்சம் பார். How is my talent? பாதி பாதியா பிரிச்சுக்குவோமா? இயர் எண்ட்ல அப்படின்ற நீ. ஆமான்றனா. ஏண்டி எஸ்கே கண்ணம்மா, எப்படி வந்த? உனக்கு முன்னாடி வந்த. ஐயோ, குடிக்கிற கையில கைய வச்சிருக்கியா? ஐயோ, என் பக்கெட். ஐயோ, என் ஜாக்கெட். ஜாக்கெட்டா? மிதிச்சிட்டு நிக்கிறியா? ஆமா. எப்படியா கண்டுபிடிச்ச ஜாக்கெட்? உன் மேலதான் இல்லையே, அதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதான் அதுன்னு. திருப்தி தானே?
என் புடவைய முதிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்தது தம்பி. ஏய், என்ன அதுட்டு போய் விளையாடிக்கிட்டு பாரு. அப்பா இப்படி குளிச்சா வெடிஞ்சிரும். என்ன இது குளிப்பாட்டி விடுது? ஏப்பா சட்டுப்புட்டுன்னு போயேன், நாங்கெல்லாம் குளிக்க வேணாம். ஐயோ யோ இரேயா, ஏன் நீ குளிக்கும் போது நாங்க இல்ல. சீ சீ சீ. ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? நானும் பண்ணல. பின்னாடியே வரைய தூக்கிக்கிட்டு பத்தாதா? ஒண்ணு குடு. போனி எவ்வளவு? 50 பைசா. இந்தா. அதான் வாங்கியாச்சுல, ஏன் அழற? இன்னொன்னு கொடுத்தா நிறுத்தும் போல இருக்கு. தட்டா போதும் போதும், நான் வரட்டா? சார், பலூன் பல்ல உடைப்பேன். பலூன் விளையாடுற வயசா எனக்கு? இது சரியில்லை. குழந்தை தான் கரெக்ட். தாயும் சேயும். நானே ஓடிடுறேன். ஓடியா ஓடியானே? நானே இப்பதான் கழுத்தை பழகிட்டு இருக்கேன். ஏதோ புரிஞ்சு திருப்பி பார்த்தா கீழே விழுந்துருவேன். அதையும் பார்க்க முடியல. பலூன் விக்கிறானா? பலூன் பொறுக்கி பையன். கட்டுவழி போற பொண்ணு. தங்கச்சி கரைய வரியா? ஆமா. அறுத்துட்டா அறுத்துட்டா அறுத்துட்டா. எங்கம்மா? வாமா. ஓடியா, அடிச்சு ஓடியா. திரும்ப ஆஸ்பத்திரியில சேர்த்துறேன். அடிச்சு இறக்கி ஓடியா. கழுத்தா இருக்கலையா? கழுத்துல கிடந்த செயின் அறுத்துட்டு ஓடுறையா? அந்த புடியா. ஆம்பளைய பிடிக்கிறதா? அடைச்சு அவன் என்னடா செயினுக்கு வந்தா, இவன் என்னடா மேனிக்க வரானே, அலையறானுங்களே. இப்படி ஒரு மடத்தனம் பண்ணுவனா? தம்பி அவனை பிடிங்களே, செயின் எடுத்துட்டு போறான். இங்க வாயா. ஏன் அப்படி கத்துற? ஆப்பிள் ஆப்பிள்னு மெதுவா கூப்பிட்டா பாக்குறவங்க எல்லாம் உன்னதான் கூப்பிடுறேன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் இருந்து வாயா. சரி. நானே போறேன், நீ பின்னாலே வர வரியும். யோ எந்திரியா, எப்படிதானே வாயா. இதோ வந்தேன். இன்னும் ஏதாவது சொல்லியா? நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுக்கு போ நேரமாச்சுன்னு சொல்றேன். நீ என்னடா வீட்டுல யார் யாருக்கா அப்படிங்கிற? நான் உன்னை போனுதான் சொல்றேனே தவிர உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் மனசே இல்லை, தெரியுமா? தெரியும் யானே, அதனாலதான் நானும் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறேன். தெரியும் தெரியும், நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? இதையா டாய் டாய், இங்க வாங்க. என்ன வேலை இது? விளக்கு அணைக்க தானே போற? இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான். நான் மட்டும் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். சரி, நாளைக்கே அவன் அண்ணனை பார்த்து பொண்ணு கேட்ட வேண்டியதான். போச்சுடா. அண்ணனா? அதே எங்க வீட்டுல இருக்கு. திருடிவிட்டு ஜெயில இருக்கு. என்னது ஜெயிலியா? யோ என்னைய அப்படி பாக்குற? உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. யோ உனக்கு இப்படி ஒரு மச்சான் வர போறான்னு நினைச்சாலும் சிரிப்பா இருக்கியா? ஐயா, ரெண்டு எழுத்து விட்டுக்கிறேன். அடைச்சிருங்க. பொறுக்கி பொறுக்கி. குடிச்சு போட்டதை எடுத்து குடிக்கிறதுல தப்பு இல்லைன்னா? எவனாவது வெத்தலை பாக்கு போட்டு துப்புவான், அதை எடுத்து வாயில போட்டுக்கோ. உன்னால எனக்கு மானம் போகுது. எதை செஞ்சாலும் ஒரு ரெஸ்பெக்டா செய்யணும். ரெஸ்பெக்ட். துபாய் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என் சொத்து பத்தை எல்லாம் வித்து பணத்தை கொண்டாந்து நம்பி உங்ககிட்ட கொடுத்த. என்ன நீ நம்பன? நான் ஏஜென்ட் நம்பனேன். அவன் மச்சின்சியை கூட்டிட்டு துபாயில போய் செட்டில் ஆயிட்டான். ஐயோ, அவன் பொண்டாட்டி ஒருத்தி தனியா இருக்க கூடாது. ஊரா பொண்டாட்டினா உனக்கு வெல்லம். நம்மளே தெருவுல நாய் அலையிற மாதிரி அலையிறோம். நம்மளுக்கே மூணாம் குடும்பத்தை பத்தி. அவன் துபாயில போய் செட்டில் பண்ணதுக்கு ஏன் சொத்தை எல்லாம் வித்த? அடிச்சுக்காத மாறல. ஹார்ட் அட்டாக் வர போகுது. சொல்றதை கேளு. வாங்க, இல்ல விட்டதை பிடிப்போம். சூட் ஆட்டோட ஓபன் கார்ல
நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் இறங்குவோம் வித் ஹாரன். அது வரைக்கும் வெறும் ஹாரன் தான். இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளவு தூரம் வந்தோம். இதை விட நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. நகமும் சதையுமா வாழணும். இதுல யாரு நகம் யாரு சதை? நீதான் நகம். வேண்டாம். ஏண்டா? நகம் வளர வளர வெட்டிடுவிய. வெட்ட மாட்டேன்டா. பாலிஷ் தடவி பாதுகாப்பா வச்சுப்பேன். என்ன அது இப்படி நின்னுட்ட? அகலமா நிக்கணும் போல தோணுச்சு, நின்ன தப்பா? அசிங்கமா இருக்குறியா? அரிச்சண்டா வந்து அப்படி ஓரமா போ. இப்படி நின்னா அதுக்குன்னு தான் அர்த்தமா? ஒருத்தன் இப்படி நின்னு யோசிக்க மாட்டானா? நீ யோசிக்கிற, அவன் யோசிக்க மாட்டானே. எவன்? ஆட்டோக்காரன். அவன் என்ன பண்ணுவான்? சந்தேன்னு உள்ள பூந்துருவான். ஏயா 2 ரூபாய் பார்த்த உடனே நகத்தை வெட்ட பாத்திய, நான் நினைச்சா சதையே வெட்டிடுவான் தெரியுமா? கண்ணா இல்ல என்னது பணத்தை பார்த்த உடனே பாக்கெட்ல போட்டு போறப்பட்டா ஆளுக்கு ஒண்ணா பிரி. அறிவு கிட்ட முண்டான். ஏன் துபாய்காரனுக்கு கடுதாசி எழுத வேண்டாம்? என்னன்னு மிரட்டி மிரட்டின காகிதத்துல தெரியும்டா, எழுத்துல மிரடுவானே. ஓஹோ உன்ன இல்லடா துபாய்காரனே. அப்பா ஒழுங்கா மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி அனுப்புறியா, இல்ல அடுத்த விமானத்துல உன் பொண்டாட்டியை ஏத்தி அனுப்புன நாரி போயிடும். நாரி துபாய் அல்லகோலப்படும். அப்படின்ற நீ ஆமாண்டனா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கஸ்தூரிங்க வர போறா. அவ கழுத்துல அலிகட்ட போறீங்க. தாலியா அவ கழுத்துல தானே தொங்க போகுது. நீங்க வழக்கம் போல எல்லா பொம்பளையோடையும் சுத்துங்க. நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் கஸ்தூரி உங்க காலட்டா சுத்தி சுத்தி வருவா. குடிச்ச மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்துறவளுக்கு ஆயுள் தண்டனையே கொடுக்காம முடிவு பண்ணிட்டியா? ஆமாங்க. இங்கேயும் 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 தூக்கி தூக்கி போட்டு வளர்ந்த குழந்தைக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மனசு வரல. நல்ல மன. உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட, உன்னால நான் கெட்ட. ஆச்சரியா உன்னுடைய கிரீடத்தை நாங்க திருடிட்டோம்பா. அதுக்கு தண்டனையா எங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. இப்ப திருந்திட்டோம். இனிமே நீதான் எங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். ஆஞ்சனையா ராமதூதா, ஆஞ்சனையா ராம். ஐயோ இது என்ன சேஷோ, மேல பேண்ட் போட்டுக்கே ஷர்ட் போட்டுட்டு இருக்க, சிரசாசனமா பண்ணிட்டு இருக்க. ஏன்? ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சதுன்னு தேகமா முழுங்கிட்டேன். அது மனசுக்குள்ள நிக்காம நெஞ்ச தாண்டி வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் நெஞ்சுக்கு கொண்டதுக்காக தலைகீழ நிக்கிறேன். அப்புறம் தொண்டைக்கு வந்துடுச்சுன்னு துப்பிடுவேன். நீ ஒரு எப்படி சேஷு, உனக்கு சாதாரண கேஸுக்கே சிக்கல் வரும். அப்புறம் ஏன் சிக்கலான கேஸ் எடுத்த? இத மாதிரி நான் ஒண்ணும் எடுக்கல, அவன் தான் என்ன சிக்கல்ல மாட்ட வச்சு விட்டான். ஆமா, இந்த நேரத்துல நீ எப்படி இங்க வந்த? இல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருந்தாரா, பாட்டி சொன்னாங்க. ஒருவேளை இங்க வந்திருப்பாரோன்னு பாக்குறதுக்கு வந்தேன். இருக்காரா? போனா பாட்டி பார்க்க போவான், இல்லன்னா என்கிட்ட வருவான். அது நேரம் உங்ககிட்ட வந்து தொலைஞ்சா என்ன கேடு? ஆமா, கல்யாண விஷயமா ஏதாவது பேசுறானா பாட்டி கிட்ட? அது தெரியல, ஆனா பாட்டி எப்பவும் கல்யாண பல்லவி பாடிட்டே இருக்காங்க. வயசான காலத்துல அவனுக்கு என்ன இன்னொரு கல்யாணம்? ஐயோ, எங்க கல்யாணத்தை பத்தி சேஷு? நீங்க யாராரு? ஓஹோ, நீயும் நந்துகுமா? ஆமா, நீ இந்த பல்லவி அவங்கிட்ட பாடுறதே இல்லையா? நான் ஏன் பாடணும்? கேட்க சகிக்காத. உனக்கு தெரியாது சேஷு, நானும் அவரும் தம்பதிகளை நினைச்சுதான் பழகிட்டு வரோம். நீ எப்போ அம்மாவா போற? ஷட் அப். எனக்கு கோவம் வந்தா என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா ஆம்பளை ஆயிடா, எனக்கு ஒரு பிரச்சனை தீரும். உன்னை கோச்சுக்காத கோச்சுக்காத. ஆமா, நந்து உங்க கல்யாணத்தை பத்தி அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் கூட பேசுறதா தெரியலையே. தெரியலையே சேஷு, தாலி கட்டுறதுக்கு அவர் என்னை எப்ப கழுத்து நீட்டு சொல்றாரோ அது வரைக்கும் நான் காத்திக்கிட்டே இருப்பேன். லவ் இஸ் பிளைண்ட். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதா நியூஸ் வருதே. கரெக்ட். லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், அம்பிகாவதி, அமராவதி, நைனா முகமது, இதெல்லாம் நீ படிச்சிருப்பிய சேஷு? படிச்சிருக்கேன். ஆமா, நீயும் நந்துவும் அந்த அளவா பழகுறீங்க? எந்த லவர்ஸுமே அவங்க எல்லாத்தையும் விட தங்களை ஒருபடி மேல நினைச்சுதான் பழகுவாங்க. அது சரியா இல்லையாங்கிறது தோல்வி அடையும் போதுதான் தற்கொலைங்கிற முடிவில் இருந்து தெரியும். ருக்கு, நானும் வந்திருந்து பாத்துட்டே இருக்கேன். நம்ம 2 பேரும் சுத்தி சுத்தி தற்கொலை பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீயும் தான் காதலை பத்தி பிரமாதமா பேசிட்டு இருக்க. எந்த பொண்ணையாவது? நானா? எந்த பொண்ணையாவதா? என்கிட்ட பேசுற பொண்ணெல்லாம் ஒண்ணு 6 வயசு கீழையா இருக்கு, இல்லன்னா 60 வயசுக்கு மேலையா இருக்கு. நானாவது காதலிக்கிறதாவது? இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நானும் பார்க்கத்தான் போறேன். சேஷு, அவர் வந்ததும் உடனே வீட்டுக்கு வர சொல்லு, மறந்துடாதே. பட்டுமா? வக்கீல் தொழிலை விட இந்த தொழில் நல்லாவே இருக்கு. என்ன
எவன் என்ன வேணா நினைச்சிட்டு போட்ட போயா. ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்டுக்கு பண்றான், அதுல என்ன? நந்து, நீ இங்க இருக்க? என்னடா கண்ணத்துல கையி? பெருசா கப்பல் எப்படா வாங்கின? கடல்ல விட்ட எப்ப முங்கிச்சு? சும்மாரா, விஷயம் தலைக்கு மேல போயிடுச்சு. கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துட்டியா? ஆமா, அம்மா சுருக்கேர் எடுக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால நான் தாலிக்கேரை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நல்ல பாயிண்டோட வரும்போது இப்படி ஏடா ஓடமா ஏதாவது பண்ணி தொலைப்பியே. என்ன பாயிண்ட் அதை முதல்ல சொல்லு. டேய், நீயே தற்கொலை பண்ணிக்கிறதா சொல்லி மத்தவங்கள பயமுறுத்தி கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போட. ஏண்டா நிஜமாவே நான் தற்கொலை பண்ணிட்டேன்? தப்பே கிடையாது. நந்து, நீ இருந்து ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா இன்னொருத்தி தற்கொலை பண்ணிக்க போற. நீயே இல்லன்னு வச்சுக்கோ, 2 பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்க. கூடவே பாட்டி படம் வரும். ஒண்ணுடா, நீ ஆன மாதிரி இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். விசேஷமான ஜாதகம். யாரது? நான் தான் சேஷு, BA BL. சேஷுவா? நீ என்னடா இந்த நேரத்துல? எந்த நேரமாவது 24 மணி நேரம் கூடவே இருக்க வச்சு விட்டாரே இவன். ஏண்டா இவனை பாத்தியா? ஏதோ குடிமுழுகி போனவ மாதிரி உட்கார்ந்துருக்கானே. நீயாவது கொஞ்சம் சொல்லக்கூடாது? சொல்லப்படாதா? எவ்வளவு சொல்லிருக்க? ஏடா நந்து, நான் உங்ககிட்ட சொல்லல மத்தவங்களுக்காக பெத்தவங்களை கண்கலங்க வைக்கப்படாதுன்னு? சொல்லடா இல்லையா? ஐயோ மாமா, மாமா, டேய் அங்க பாரா. லட்சுமி, சீக்கிரம் புறப்படு. சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துருவான். என்னண்ணா இது? மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ். நான் அதை சொல்லல, திடீர்னு வந்து இப்படி சொல்றீங்களே. அதுவா, நாளை காலையில ஆண்டாளு நிச்சயார்த்தம் வச்சிருக்கா. 4 பேர் மத்தியில அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, யாருக்கு கேவலம்? அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. நீ என்ன பண்றேன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ஒரு கோயில வச்சு தாலி கட்டி வந்துரு. காலையில நான் பாத்துக்கிறேன். இந்த பாடே வைக்கோலு. சேஷு BA சரிதான்டா. இதுல துணி இருக்குது, மாப்பிள்ளைய ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துரு. வந்துடுற போயிடலாம். சீக்கிரம் போ. போயண்டா. அண்ணா, இந்த கல்யாணத்தை இப்படி முடிச்சிட்டு வர்றது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? விவரம் தெரியாம பேசுறீங்க. என் பொண்டாட்டிய பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. தூங்கிட்டு இருக்கிறா. காலையில என்ன நடக்குமோ. பாமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அத்தை கூட இங்கே வந்து தங்கிடுறேன். ஆனா என்னம்மா? ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்குப்பா. அதான் எஜமா எனக்கும். டேய் சோலே, உன் ஆனவாய மூடண்டா. வாயண்டா. தலைக்கு வேற போயிடுச்சு. அப்புறம் என்ன? வா வாடா. இத வந்துட்டான். மாப்பிள்ளை முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்குது? அநேகமா நாளைக்கு காலையில உங்க முகம் கூட அப்படித்தான் எஜமா. அத்தை, நீங்க புடவை மாத்திக்கல? எனக்கு பரவாயில்லம்மா, நான் எப்படியே வரேன். ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அத்தாரை நீ ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும்மா. எதுக்கு சொல்றேன்னா, ஆட்டிக்கிட்டா புறப்படுங்க புறப்படுங்க. டேய், இதெல்லாம் எடுத்துக்கடா. நேரம் ஆகல. பரதரம் கிருஷ்ணம் அதிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் பாங்கோ உக்காங்கோ விஹாஜேத் சர்வ விக்னோப சாந்ததே ஏதவேருணேசுதே ஸ்ரேதிகா மத்கலாமத்வேந்திரியாணி அங்கான்யாத்தன் பெரிஜாது பக்தினோ ஆத்தான் வந்தே சபதாத் சரஸ்வதி. ஏண்டா அம்பி, இந்த கோயில்ல மந்திரம் சொல்றதுக்கு வேற யாருமே கிடையாதா? இருக்காரே. யாரு? இந்தாபனர். அவர் வர வேண்டியதானே? அவருக்கு ஜனமா இருக்கு, அதனால நான் வந்தேன். நீ சப்ஸ்டியூட்டோ? ஆமா. என்னடா இது? பள்ளிக்கூட புத்தகம் மாதிரி அவ்வளவு மந்திரத்தையும் படிச்சு முடிக்க போறியா? விடிஞ்சுடும். எல்லாத்தையும் சுருக்கி தாலி கட்டுற மந்திரத்தை மாத்திரம் படி போதும். அஜிஜோ, பகவான் சாத்திரத்தை பாதி நிறுத்துறது பாவமோன்னா? பெரிய பாவம். சுவாமியே சும்மா இருக்கார், அப்புறம் நீ என்னடே? சேஷு, நீ பேசாம இருக்க மாட்டே? நீங்க படிங்க சுவாமி. யார் சொல்றாள்? உண்மை இல்ல, சனேஸ்வர பகவானையும் சேர்த்து படிக்கப்படி சொல்ல. இல்ல பொறுக்க போறடா. படிங்க. படிங்க. வா பாட்டி, வாங்க இருக்கு. என்ன சேஷு, நீ கோயிலுக்கு வந்திருக்கே? ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்ததுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன் பாட்டி, கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாளா? ஏண்டாப்பா, கோவில்ல சாமி கும்பிட வராம பின்ன என்ன ஜல்லிக்கட்டு பார்க்க வருவாங்க? ஜல்லிக்கட்டு தானே, நடந்தாலும் நடக்கும். காளை அலங்காரத்தோட ரெடியா இருக்கு. பாவம், என்ன பாடுபட போறதோ. சரி சரி, பேசினா பேசிட்டே இருப்பேன். நடங்க பாட்டி, போலாம். இருக்கோ பாட்டி, உங்க நல்லதுக்காக சொல்றேன்.
கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இந்த கோயிலுக்கு வந்தா முதல்ல பிராகாரத்தை 9 தரம் சுத்தணும். அப்பதான் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். இப்போ ருக்குவுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? வேணும்னா சுத்தி வாங்க, இல்லன்னா நேரம் வந்துருங்க. அம்மா ருக்கு, ஐயருங்க ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். வா சீக்கிரமா போய் சுத்திட்டு வரும். என்னத்துக்கு சீக்கிரம்? அவசரம் இல்ல, நிதானமா சுத்திட்டு வாங்க. போங்க போங்க போங்க. வாமா வா. ருக்மிணி, மனசை செதற விடாதேம்மா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு மனசார சுவாமியை வேண்டிக்கோமா. பாட்டி, சாமியை கும்பிடுறதை விட அவரை தினம் மனசுல வச்சு கும்பிடுறேன். அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு. இப்போது மந்திரத்தை முடிச்சு எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தியே. சரவாத்தியம் சரவாத்தியம் என்ன இருந்து பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா தலையை கட்டுறா. கட்டண்டா. நிறுத்துங்க. மணி எவ்வளவு வருது? ஏன் அடிக்க 1 நிமிஷம் இருக்கு. 7 மணினா எவகண்டவே முடியாது. நோக்கு 7 மணிக்கு தான் முடியறது. நேக்கு எவகண்டவே அப்பதான் ஆரம்பம் ஆரம்ப. மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனா. 9 சுத்திட்டு வர்றதுக்குள்ளர காலெல்லாம் ஓஞ்சி போச்சடி அம்மா. அதாவது பாட்டி, ருக்கு, இந்த கல்யாண தம்பதிகள் கல்யாணம் முடிஞ்ச உடனே மணவரைய ஒரு வாட்டி சுத்துவாளே, அதை நீ பாத்திருக்கியோ? ஆமா. அதே நினைச்சு நீங்க 10வது வாட்டி ஒரு சுத்துறீங்களோ? ஆமா. ஏண்டாப்பா, அத முதல்ல சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? 9 சுத்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க சுத்தி முடிப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் மந்திரம் சொல்ற பையன் வேற சரியில்லை. சரி சரி நடமா போ. ருக்மிணி, அந்த காட்சியை பாத்தியா? நம்ம பேசுற சமாச்சாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல சகுனம் அமையிறது ரொம்ப அபூர்வம். ஆமாமா, ரொம்ப அபூர்வம் அபூர்வம். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நான் யாரையும் விரோதிக்கிறது இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. பொண்ணு மாப்பிள்ளை முகத்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. உள்ள போலாமா? உள்ளேயாவது போறதாவது கிட்டுது போ. இப்ப சுத்துற 9 சுத்து வீடா போயிடும். 10வது யாரு சுத்துவா? ருக்மிணி, அங்க பாரு, தாலி கட்ட போறாங்க, தாலி கட்ட போறாங்க. இங்க இருந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். என்ன மெய்மறந்துட்டா? கடைசி சுத்து சுத்த வேணாமா? வாமா சுத்திட்டு வருவோம். முக்கியமான சுத்து, கடைசி சுத்து. தீர்க்க சுமங்கலியா இருமா. என்னடா இது? சீக்கிரம் சீக்கிரமா வாங்க. நந்து எங்கடா காணோம்? நந்து கார்ல உட்காந்துருப்பா. நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. அப்ப நீ? நான் குருக்கள்லாம் கவனிக்க வேண்டாமா? எனக்கு தெரியாதா? போங்க 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 போங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடே வாங்க வாங்க. என்ன கடைசி சுத்து முடிச்சதா? எல்லாம் முடிச்சதுடாப்பா. ஏண்டாப்பா, அந்த நந்து பையகிட்ட சொல்லி இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? சின்ன வயசுல கூடவே பழகி இருக்கியே, இவ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா? என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க? சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க மாதிரி. நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்னு நடத்தி வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே. அவரை போய் அப்படி கேக்குறீங்களே. வாங்க பாட்டி போலாம். வரேன் சேஷு.